நெல்லை மாவட்டத்தில் உள்ளது ஆரோக்கியநாதபுர கிராமம். பொங்கல் விடுமுறை முடிந்து அடுத்த நாள் காலை வேலைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த ஊர்க்காரர்களை நிலைகுலைய செய்திருக்கிறது அந்த கொலை செய்தி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவருமே கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அது. நள்ளிரவில் அரங்கேறிய அந்த படு பயங்கரத்தை காலையில் கேள்விப்பட்டவுடன் ஊர் மக்கள் செய்வதறியாது திக்குமுக்காடி போயிருந்தனர். நடந்த சம்பவம் குறித்து உடனே அவர்கள் பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 சடலங்களையும் நெல்லை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். அதில்தான் கணவன் மனைவி இருவரையும் கொன்றது வேறு யாரும் இல்லை, அவர்களுடைய இளைய மருமகன் மரியகுமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே மரியகுமாரை பிடித்து விசாரித்தபோது கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதோடு அதற்கான காரணத்தையும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். கொல்லப்பட்டவர்கள் பாஸ்கர் செல்வராணி தம்பதி, ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இளைய மகள் ஜெனிஃபர், இவரது கணவர் 36 வயதான மரியகுமார். இருவரும் இதே ஊரைச் சேர்ந்தவர். விவசாய வேலை செய்து வந்திருக்கிறார். 12 வருடத்திற்கு முன்பு ஜெனிஃபரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஆண், பெண் என 2 குழந்தைகள் உள்ளனர். ஆரம்பத்தில் மரியகுமார் மாமனார் பாஸ்கருக்கு ஆடு, மாடு வளர்ப்பு மற்றும் விவசாயம் என சகல வேலைகளிலும் ஒத்தாசையாக இருந்திருக்கிறார். மனைவி, பிள்ளைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்த மரியகுமாரின் நடத்தையில் நாட்கள் செல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார். அதோடு விவசாய இடத்தை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் மது போதையில் மிதந்ததாக சொல்லப்படுகிறது. காதலித்து கரம் பிடித்த கணவனால் அப்பாவின் பெயருக்கும் தொழிலுக்கும் குந்தகம் ஏற்பட்டு விடுமோ, மொத்த கடனும் அவர் தலையில் வந்து விழுந்து விடுமோ என பயந்த ஜெனிஃபர் கணவன் மரியகுமாரை கண்டித்திருக்கிறார். ஆனால் அவர் அதை காது கொடுத்து கேட்டதாக தெரியவில்லை. இதனால் கோபித்துக் கொண்டு குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். குழந்தைகளை பெற்றோர்களின் அரவணைப்பில் விட்டுவிட்டு கணவரின் கடனை அடைப்பதற்காக வெளியூரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். வேலைக்கு சென்ற பிறகு மரியகுமாரிடம் மனைவி ஜெனிஃபர் சரிவர பேசவில்லை. ஊருக்கு வந்தாலும் குழந்தைகளை மட்டும் பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார். மரியகுமார் மனைவியை பார்க்க தேடி வந்தாலும் அவர் கணவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் சென்றிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மரியகுமார் தனது மனைவிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கிறது என மாமனார் பாஸ்கரிடம் தவறாக பேசியிருக்கிறார். குடிபோதையில் ஏதோ உளறுகிறார் என பாஸ்கரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சந்தேகம்தான் கடைசியில் 2 உயிர்களை காவு வாங்கப் போகிறது என்று அப்போது அவருக்கு தெரியவில்லை. மனைவி வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக மரியகுமார் ஆணித்தரமாக நம்பியிருக்கிறார். இதனால் அவருக்குள் இருந்த ஆத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை வெறியாக மாறியிருக்கிறது. சம்பவத்தன்று இரவு மரியகுமார் போதையில் மாமனார் வீட்டிற்கு சென்று, என்னுடைய மனைவியை வேறு ஒருவனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள் என ஆபாச வார்த்தைகளால் மனைவியை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறார். பொறுமையை இழந்த மாமனார் பாஸ்கர் மருமகன் மரியகுமாரை அடிக்க பாய்ந்திருக்கிறார். மரியகுமார் அங்கிருந்த அரிவாளை எடுத்து மாமனார் என்றும் பாராமல் அவரை சரமாரியாக வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். தடுக்க வந்த மாமியாரையும் வெட்டி சரித்திருக்கிறார். ஒரு வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தா. எங்க அம்மா வீட்டில் இருந்தா எங்க அம்மா கூட்டி வச்சுங்க. ஒரே காரணத்துக்காண்டி எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் வெட்டி கொண்டுட்டான். ஆள் இல்லாத நேரம் பார்த்து எங்க அம்மா எங்க அப்பா வெட்டி செத்துட்டாங்க. அவனுக்கு நீங்க ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். சம்பவ இடத்திலேயே கணவன் மனைவி இருவரும் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார்கள். சொன்னானே உங்க அம்மா உன்னை வெட்டதான் போறேன்னா, எம்மா
வெட்ட வாராங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவன் வெட்ட மாட்டான்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டான். அவன் வெட்டியே கொன்னுட்டான். நான் என்ன செய்தேன்னு பாரு, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். அலறல் சத்தம் கேட்டு தூக்கத்தில் இருந்த குழந்தைகள் எழுந்து சத்தம் போடவே மரியகுமார் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். வேற ஒருத்தருமே இல்லை இந்த வீட்டுல. பக்கத்துல நீங்களே பாருங்க, யாருமே இல்லையே. 8 மணிக்கு மழை பெய்யுது, யாரு இப்ப ஒருத்தருமே இல்லை, யாருமே பார்க்கல. வெட்டி ஆனாமட்டா செத்து 12 மணிக்கு அவனே ஆஜரான பிறதான் தெரிஞ்சிச்சா என்ன ஊருக்கு, யாருக்குமே தெரியல. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெருமாள்புரம் போலீசார் மரியகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சந்தேகம் என்னும் சாத்தான் ஒருவருக்குள் புகுந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி.